வாங்கப்பா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு. நாங்கள் இந்த அக்குபஞ்சர் டாக்டர்கிட்ட போவேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த உப்பு அயோடின் உப்பு சாப்பிடாதீங்க, அது ரொம்ப கெடுதல் உடம்புக்கு அப்படிங்கிறாரு. அனுபவபூர்வமாக நான் என்ன ஆச்சுன்னாங்க, இந்த தூள் உப்பு அந்த காலத்துலலாம் பேக்கெட்டில் அப்படியே நுணுக்கி கொடுப்பாங்க. அந்த உப்பு கட்டி கட்டியாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு உடச்சி போட்டு யூஸ் பண்ணுவோம். நல்லா தான் இருந்தது. அது ஒரு சீசனில் நிறுத்திட்டு கம்பெனிக்காரங்க தான் நிறைய கம்பெனிங்க இப்போ உப்பு பேக்கெட்டுங்க வருது இல்லை, அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த உப்பு நாங்கள் வாங்கி யூஸ் பண்ண என்ன ஆயிடுச்சு, நமக்கு தைராய்டு பிரச்சனை இருந்ததுன்னா தான் அயோடின் சாப்பிட சொல்கிறோம். தைராய்டு பிரச்சனை இல்லாதவன் அயோடின் சாப்பிட்ட உடனே தைராய்டு வந்துடுச்சுப்பா. அதனால இப்போ ஒரு 6-7 வருஷமாக நாங்கள் இந்த உப்பு தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அயோடின் கலக்காமல். அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா சாதாரணமாக பேக்கெட்டில் இப்போ வர்றதே கிடையாதுப்பா. அதுவும் இப்போ கம்பெனிக்காரனுங்க எடுத்துக்கிட்டானுங்க, அயோடின் கலந்து தான் கொடுக்குறானுங்க. இப்போ அந்த உப்பை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது திரும்பி நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார், இந்த உப்பை 2 நாள் வெயிலில் காய வைங்கம்மா. காய வச்சிங்கன்னா அதில் இருக்கிற அந்த அயோடின் எவாப்ரேட் ஆகிடும். உங்களுக்கு நல்லதாக இருக்கும், நல்லா இருக்கும், நீங்கள் சமைக்கிறதுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. அப்போ நான் நல்லது தானே, இதை நம்ம வீடியோவிலையும் சொல்லிவிடுவோம், நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ் ஆகட்டும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நீங்கள் என்ன உப்பு வாங்கினாலும் அதை ஒரு 2 நாள் இந்த மாதிரி தாம்பாளத்தில் கொட்டி வெயிலில் நல்லா காய வச்சு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எந்த ஒரு நச்சுத்தன்மையும் இல்லாமல் இருக்கும். ஒரு வேளை அப்படி உங்களுக்கு காய வைக்க முடியாத இடத்துல இருந்தீங்கன்னா நல்ல பானாவில் சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணிவிட்டு இந்த உப்பை போட்டு ஒரு பெரட்டி எடுத்து நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு அதில் இருக்கிற அந்த அயோடின் எவாப்ரேட் ஆகிடும். உங்களுக்கு நல்லா இருக்கும்பா, செய்து பாருங்கள். நான் இது இப்போ ஒரு 6 மாதமாக செய்துட்ருக்கேன். உங்கள்கிட்ட சொல்லலையே, சொல்லுவோம் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள். வாழ்க வளமுடன்.